thought there was some permanent damage, but the bone is broken, so I'm sure that would have healed. But it's like after so much, he's made it to the national team and still not letting him play. Like I was just cinematography is just incredible. Even the score for that matter. இந்த மாதிரி பயிலுள்ள சும்மா விட சொல்றீங்களா சார்? போல உங்க போட்டு கத்தி வாங்கிட்டு போ. உன்னை வேற மாதிரி நினைச்சேன். அவனோட மாதிரியே பேசுறேன். என்ன என்ன அடிச்சிருக்கேன்? அதுவும் நான் யாருக்கு தெரிஞ்சேன்? ஓ, உங்களை வேற வழி எல்லாம் வந்து ஒரு நாள் அடிச்சதும் என்னைய வெரைட்டி அடிக்கட்டும் ஒண்ணா சார். சரி, இவ்வளவுதான் அப்படி நம்ம ஊர்ல பிரச்சனை என்னங்கிறது முக்கியம். இங்க யாருக்கும் பிரச்சனைங்கிறது தான் முக்கியம். நல்லா இருக்காங்கல்ல, இவருக்கும் உனக்கும் பிரச்சனைனா இங்க யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா உன் பின்னாடி 10 பேர் என் பின்னாடி 10 பேர் இந்த ஊரே ரெண்டாக்கி நாசமாக்கிறோம். நீங்க நாசமா போறீங்க. நீங்க எப்படி பேசுறீங்க? அதோ பின்னாடி சும்மா விட முடியுமா? நீங்க ஆள் யாரு சொல்லுங்க சார். ஊர்ல ரெடியா தான் இருக்காங்க. என்னங்க பேசுறீங்க? இந்த பிரச்சனைகளை நம்மளோட போட்டு இதெல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை பேசி உங்க அப்பாவுக்குள்ள இருக்க பயத்தை காலத்துக்கு உண்மை கொடுறத பாத்துக்க. ஆமாண்டி, இங்க அவங்க அப்படிதான்னா அவரோட தாண்டிதான் நீ ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சு போனவங்க எல்லாம் அப்படிதான் போயிருக்காங்க. என்ன நம்புறேன்னா கபடிக்கு மரியாதை கொடுக்குறேன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கையை சரி பண்ணிட்டு விளையாட வழியை மட்டும் பாரு. சத்தியமா சொல்றாங்க, நீ கபடியில எங்கேயோ போட்டியவன். I love this teacher. அவனை இறக்கி விடுங்க சார். இந்த மாதிரி ஒரு பையனை என்னைக்குமே தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க இருக்கிற எல்லாருக்குமே புரியணும் சார். அவன் விளையாடுவான் சார். ஏலே, நீ விளையாடுவல்ல, உன்னால முடியும்ல. ஐயா, நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கு திருச்செந்தூர் நடக்க போற கிளப் டீம் மேட்ச்ல எப்படியாவது நம்ம கிட்ட இறக்கி விடுங்க. Will he take it? He will take it. லோக்கல் ஏதோ வனத்தின் ஊர்காரத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அதான் மொபைல் ஆடாமணிக்கான லோக்கல் டீம். ஆமாண்ணே, நம்ம கிரவுண்ட்ல யார் லோக்கல் டீம் இறக்கி விட்டான்? வேற யாரு? நம்ம பிடி வாதியார் தான். சந்தன் ராஜா. ஆமாண்ணே, அவர் கொண்டு வந்த டீமாக இருந்தால் நல்ல டீமாக தான் இருக்கும். சரி, இப்போ பயிலுள்ள ஆட சொல்லு. See, now here the music is like really exciting. Like it was not the case in that one. கை உடைச்சி ஒருத்தர் நடந்தாப்ல. யாருல தெரியலண்ணே, ஏதோ வனத்துக்கிட்டான்னு சொன்னாங்க. வனத்துக்கிட்டா அவன் நம்மவே இல்லைண்ணே. இல்லை, அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். தேவையில்லை பேச. Such a fun film. I mean, I'm loving it so far. நம்ம தானே கூட இருக்கும். லாஸ்ட் டைம் அவனை ஜெயிக்கலாம் முடியாது, நம்ம தான் ஜெயிப்போம். Last is like, shut up. Should I tell you what's going to happen? They're all going to catch him and he's going to do all out. All out. That's what should
That is what I feel should happen, because that'll be great. Everybody catch him. And then he wins with the broken arm. I would have directed it like that. I'm just saying. I would have loved if they had done it with a broken arm. See, even he is like, Lal is like, yes, good player. ரங்கசாமி தெரியுங்களா? தெரியுமா? என்ன ஆட்டம் பிச்சுட்ட போ. நம்ம சந்தன்ராஜ் என்ற லோக்கல் டீம் இறங்கிருக்கான்னு சொன்னாடுவா. ஒத்த கையில அப்பட்டு போயிருந்து இதுக்கு போட்டேனே. நல்ல விளையாட்டு தம்பி, நல்ல விளையாட்டு. The way it's all getting intertwined, like with the gang war and all of this, and him wanting to play the sport. ஜாப்டாம இருக்கே. ரங்கசாமி தான் யோசிக்கலாம். உள்ள ஒண்ணு இல்லைங்க. கிட்டானுக்கு இஷ்டம் இருந்தா அவரோட கேபி டீம்ல உன்னை ஆட சொல்லி கேக்குறேன். அவங்க டீம்ல ஆட முடியும். ஏப்பா ஏன் ஆட முடியாது? எத்தனையோ கிளப் டீம் இருக்கு. அதே மாதிரி அவரோட டீம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் டீம்ல விளையாடுற யாரும் ஒரே ஊர்க்காரன் கிடையாது, ஒருத்தர் கொடுத்த சொந்தக்காரன் கிடையாது. கபடின்னா பிடிக்கும், நல்லா கபடி விளையாடுற பிள்ளைல பிடிக்கும். இப்ப நம்ம கிட்டான பிடிச்சிருக்கு. அப்புறம் இஷ்டம் தான். Okay. அது புதுசா சரியாகும். ரெண்டு பக்கமும் அவ்வளவு பக்கம் இருக்கு. இப்ப அவருக்காக இறங்கி விளையாண்டாங்க. ஊர்ல நாலு பேர் தான் பேச மாட்டாங்க. ஊர்ல பேசுவாங்கன்னு என்னையா நீங்க? ஐயா உங்களுக்கு தெரியாதது நான் சொல்றேன். கபடிங்கிறது நம்ம கையை பிடிச்சி நம்மளே விளையாடுற விளையாட்டு இல்ல, அடுத்தவன் கையை பிடிச்சி நம்பி விளையாடுற விளையாட்டு. ஐயா கபடியில மேல போனா ஏதாவது ஒரு கிளப் டீம்ல இறங்கி விளையாண்டுதானே ஆகணும். அது எந்த கிளப் டீமா இருந்தாங்க? Yeah. It's like the village school team, village team, club team. That's how you get noticed. பக்கக்குள்ளையும் பழிக்குள்ளையும் என் புள்ளத்திக்கிட்டாங்க. இங்க பாருங்க, உங்க பையனை மட்டும் இல்ல, என் டீம்ல விளையாடுற ஒருத்தரையுமே அது சிக்க விட மாட்டேன். இது என் தம்பி மேல சத்தியம். போதுமா? ஏன் பேரை பச்சை விட்டுட்டு ஆரம்ப போறவங்களாம் சேலஞ்சு இருக்கடி. இனி அவன் என் டீம்ல தான் விளையாடுவான். அவன் சேலங்கற இழுத்த தொலைச்சு விடுவான். தொலைச்சு போகல யாரு கூட பகல் தெரியாம சண்டை போட்டுக்கிட்டு. Damn. Oh, he didn't die. Bro is alive. It's not gonna end well. Both gangster leaders die, huh? In an ideal scenario. That's not gonna happen, obviously. நீங்க சாப்பிடுங்க, கையில் எடுத்து வரேன். என்னன்னு அந்த பையல இதை போய் சாப்பிட்டு சும்மா ரம்ல இதையே சொல்லிக்கிட்டு. It's not gonna end well. Oh God. Oh.
எனக்கு இப்போ மேலதானே சந்தேகமா இருக்கு. I don't like this guy. தெரியாதுன்னா தெரியாது தைரியமா சொல்லி பழக. அதை ஒரு டாக்டர் மேல படி போட்டு அவன் நான் கூட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல அவனை போய் தப்பா பேசுறேன். எவ்வளோ ஒருத்தன் வாரான், நம்ம ஆள் சொல்லி கட்டி பிடிக்கிறான், இன்னொருத்தன் வாரான், வேற ஆள் சொல்லி கட்டி Yeah. நீங்க யார்கிட்ட பேசுறது, யாரை பார்த்து சிரிக்கிறது, யார்கிட்ட போய் பழகிறது, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. இன்னைக்கு அண்ணாச்சியை கூப்பிட்டு விசி கொள்ள வந்தாங்கப்பா, வந்தவெல்லாம் ஓடிட்டான். ஆனா எல்லாருக்கும் என்னைய திருப்பி பாக்குதுப்பா. ஏன்பா என்னைய திருப்பி பார்த்தாங்க, ஏன் என்னைய திருப்பி பார்த்தாங்க? அன்னைக்கு நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, வேலியை உடைச்சிட்டு ஓடுறது ஒரு போராட்டம். நம்மள சுத்தி எவ்வளவு வேலையை போட முடியாத அளவுக்கு ஓடுறது ஒரு போராட்டம் தான்ப்பா. அப்படிதானே நான் ஓடிட்டு இருக்கேன், அப்படிதானே ஓடிட்டு இருக்கேன். சரி சரி டேய், These are such valid like concerns, and all he wants to do is play. என் தலைக்குள்ள எப்பவுமே ஒரு வெடி வச்சுட்டு வாழ மாதிரி இருக்குப்பா. ஏண்ட இங்க வாழ்க்கைக்கும் ஆசைக்கும் நடுவுல இருக்கிற நிறைய கேள்விகள் என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. யாரு சரி யாரு தப்புன்னு யோசிச்சு இங்க இருக்கிறவங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிருமா, பயமா இருக்குங்க. நம்பிக்கை போயிருமா? யார் மேல? எல்லாரும் மேல இருந்தா சில நேரத்துல என் மேல கூட கபடி யார் கூட்டாலும் ஓடுறது சுத்துறதுன்னு எனக்கே மேல சந்தேகமா இருக்குங்க. திருச்செந்தூர்ல தூரத்துல இருந்து தான் முதல்ல உன் ஆட்டத்தை நான் பார்த்தேன். அன்னைக்கெல்லாம் யாரு என்னன்னு ஒரு மயிர எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு உன் கபடியில நான் பார்த்த வேகம் ஆக்ரோஷம் தான் யாருன்னு என்ன தேட வச்சிச்சு. இப்படியாப்பட்ட ஒருத்தர் நம்ம டீம்ல இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு நினைப்பு. சத்தியமா சொல்றேன், அந்த நினைப்புல எனக்கு எந்த கலப்பும் இல்லை. இங்க சாகுற வரைக்கும் நீயும் நானும் ஒன்னாவே இருந்தாலும் எனக்கு அடையாளமா நீயோ உனக்கு அடையாளமா நானும் என்னைக்கும் இருக்க முடியாது. ஏன்னா நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க அந்த அளவுக்கு ஒரு பகை வளர்ந்துருச்சு. உன்கிட்ட எப்படி இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சில விஷயங்கள் எதுக்காக எங்களை விட்டு கொடுக்க முடியாது. அதான் அதான் நேசம். நீ என் டீம்ல ஆட வேண்டாம். I like how the camera is like swinging நான் சொல்லியிருக்கேன். like this. அவங்களுக்கும் ஆட்டம் ரொம்ப பிடிக்குமா? Okay. அங்க போய் விளையாடு. எனக்கு என்னமோ நீ இந்த கபடியில இன்னும் ரொம்ப தூரம் போவேன்னு தோணுது. அதனால யோசிக்காம போயிடு. அப்ப முக்கியமான ஒரு விஷயத்த, இனிமே நீ என்ன பார்க்க வரக்கூடாது. நாம 2 பேரும் பார்க்கறது இதுவே கடைசியா இருக்கட்டும். நீ கபடி வீரனா எங்கேயாவது போய் ஜெயிச்சா அது போதுங்க எனக்கு. யார் யார் காலையும் வந்துதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொன்ன சார். எனக்குலாம் இவ்வளவு தூரம் வர தகுதியே இல்லைன்னு சொன்னான். அடிச்சேன். டேய், அவன் தகுதியை பத்தி பேசுற தப்புதான். ஆனா உன்ன மாதிரி ஒரு அந்த ஊர்க்காட்டுல இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய அதிசயம். மனசு வச்சுக்க முதல்ல. கடைசியா ஒண்ணு சொல்ற கேட்டுக்க. நீ அவரால தான் மேல வந்த, இவரால தான் மேல வந்த, லக்குல மேல வந்த, கோட்டால மேல வந்த சொல்லி சொல்லி உன் திறமையும் உன் உழைப்பையும் இங்க அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. Yeah. அதை தாண்டி தான் நீ ஜெயிக்கணும். ஏன்னா உன் வெற்றிங்கிறது Your work is only going to shut other people up at the end of the day, because people will have 10,000 things to say. You know, at least I give that to Kandaswamy, that he likes the game and he actually did something for him. So, there he has my respect. எப்படியாவது உள்ள போயிருந்தேன் சார். டேய், அதெல்லாம் எப்பயோ கழிச்சு விட்டாங்கடா. Oh! அதுல உன் பேர் இல்ல. Oh! என் பேர் லிஸ்ட்ல இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கு தான் சார் செலெக்ஷன். Politics. எப்படி பேர் லிஸ்ட் வந்துச்சு? டேய், அதெல்லாம் அப்படிதான். இது விளையாட்டு எதுவும் கேட்காத. Politics. நாளைக்கு நீ சும்மா பேருக்கு தான் விளையாட போற. Oh God. சொல்லாம போறீங்க. சார், Why? சார், நான் ஊருக்கு திருப்பி போக முடியாது சார். Yeah, there's nothing back in the village. He has to go forward. திருப்பி போக முடியாது சார். Bro has talent, so I am like, the selectors are going to be like, why is he not in the team?
they'll be like, we have to take him in the national team. That's like, it's important. He'll impress the captain. That's how it's done. That's how it's done. Father is praying with all his heart and soul. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். சார் கோச். இன்னைக்கு தான் ரொம்ப அருமையா விளையாடுறே. சூப்பர் மிரட்டிட்டேன். ஆமாங்க, ரொம்ப நல்லா விளையாண்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் கபில ஒரு புது வாட்சனை பார்த்தேன். பைசன் மாதிரி விளையாண்டீங்க. கை கொடுங்க. ஒரே நாள்ல எங்க அப்பா உங்களுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டாரு. நானும் தான். என்ன நல்லா விளையாண்டு என்னமா பிரயோஜனம்? அதான் லிஸ்ட் நேத்தே போட்டாங்க. ஆமா சார், நீ லிஸ்ட் நேத்தே போட்டாச்சு. ஆனா இன்னைக்கு ஆபீஷியலா ஒரு புது லிஸ்ட் Yes. அது சொல்லதான் கமிட்டி தலைவர் நானே நேர்ல வந்திருக்கேன். Yo, I'm so happy. உங்க பேர் தான் லிஸ்ட்ல சேர்த்திருக்கு. Oh, this made me cry. Oh God, I'm emotional now. I'm so happy for him. Like, I feel for the guy now. Because I just seeing that struggle, yes. Oh God, this brother na. Yes. Okay. Not married yet. நீங்க தாலியை கொடுங்க. நீ சும்மா சொல்றல, நீ சொல்லுது. இல்லன்னா அவ வேற ஒரு பையனை விரும்புறான். அவன் எங்க ஊர் பையன் தான், எங்க சொந்தக்கார பையன் தான். அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவசரமா இந்த கல்யாணத்தை பண்றாங்கன்னு. யாரு? எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாலே கை முட்டா எவ்வளவு பிரச்சனை பார்த்து நீ சொல்லுங்க. யார் வந்து ஒருத்தர் இந்த புழுதி காட்டுல உருண்டு எந்திரிச்சு அவ்வளவு அவசரத்துக்கு போயிருக்கான். உனக்கு அவன் பிச்சைக்கார பேடா தெரியுது. யார் மூலமா போனான்னு தெரியாது. யார் மூலமா மேல போனாங்க? அவன் தரமே விஷயம் போயிருக்கான். என்னைக்கு அவனோட அடையாளம் ஓடுது? Tell the name. Your sworn enemy. இந்த மாதிரி வேலையை உடைக்கிறது மட்டும் திமிரு இல்ல. யாருமே வேலை போட முடியாத ஒசரத்துக்கு ஒருத்த போறான் பாரு, அதுவும் திமிரு தான். பிச்சைக்கார பேடா பிச்சைக்கார எவ்வளவு ஜனமே அவன் கேட்க மாட்டானே. கேட்க மாட்டேங்கான. தம்பி நான் சொல்றேன், நீங்க கேட்டுதான் ஆகணும். Chalo. Pandya Raja finally did something. சும்மா இல்லை, இவன மாதிரி சாதி பெருமை குடும்ப பெருமை பேசுறவங்க எல்லாம் முதல்ல அடிச்சு உடைச்சிடும். இதெல்லாம் நாளைக்கு எவனாவது எங்க இருந்தாலும் வந்து நீங்க எல்லாம் யார் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமா, என்ன ஏதுன்னு கேட்காம முன்னாடி போயிட்டு நீங்க கீழே இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சோம். உங்க பயிர்வை எப்படி எப்படி மாறுவாங்க? மாறுவாங்க. இப்பவே நாயே கத்தி எடுத்துன்றது இங்க பாதி பேர். ஜப்பான் ஏசியன் கேம்ஸ் போற இந்தியன் பிளேயர்ஸ் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உன் பேரால இல்ல, எவ்வளவு ட்ரை பண்ணி என்ன லிஸ்ட்ல சேர்க்க முடியல. ஏதாவது நீயா ஒரு காரணத்தை யோசிக்காத, நான் சொல்றது ஒரு கேடு. காரணம் சொல்ல வேண்டாம் சார், அது ரொம்ப வலிக்கும் சார். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு சார். சரியா சொல்லணும்னா முன்னாடியில இருந்தே நான் தயாரா தான் சார். கண்ணு சார், பின்ன என்ன சார், இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியுமா எனக்கு தெரியாது சார். உண்மையா சார், நான் சும்மா நான் சொல்ல, எனக்கு தெரியும் சார். இது எல்லாமே சீக்கிரமா It's like to smile through your pain. ஒரு மாதிரி என்ன கண்ணு, அது மூச்சு முற்ற மாதிரி இருக்கு சார். சார் கொஞ்சம் தூரம் ஓடினா சரியா இருக்கு சார். He runs now.
Oh, it was a trap. Oh my god. Well, he survived a bomb blast, so we don't know. Maybe he survived this also. Oh, this time he's dead. Oh, he's dead. He's dead. என்ன இங்க இருக்க? என்னதான் கேட்க? இப்ப எதுக்கு இங்க வந்த நீ? எப்பா I'm not வீட்டுக்கு selected. தானே வந்திருக்கேன். நம்ம சுடுகாட்டுக்கு வந்த மாதிரி எதுக்கு வந்தேன் எதுக்கு வந்தேன்னு கேட்கீங்க. It's gonna turn into a cemetery now. நீயும் வந்து அப்படிதான் கேட்பான். ஏய் தாயர் தாயர் நீ சும்மா சும்மா. டேய் கேட்டா இங்க பாரு. ஊரே கலவரமா இருக்குடா. ஆண்டிராஜாவை கொண்டுட்டாங்க. பதவி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இங்கே வந்ததால கேட்க. வேற என்னமா போகுது? அவங்க என் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கப்பா. வீட்டுக்கு போக சொல்லல இங்க தானே வர முடியும். வேற எங்க போக முடியும்? வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? உன் இந்தியா டீம்ல செலக்ட் பண்ணியா? உன்னால கேட்க செலக்ட் ஆகலையா? It's gonna be a riot. It's gonna be a riot. வான்னு சொல்றேன்ல, வா கிளம்பலாம், வா. அதான் இங்க இருந்து போயிடலாம், வா. எங்கப்பா போகணுங்கிறீங்க? கிளம்பலாம், சொல்றேன்டே, வா போலாம். எங்கப்பா போகணும்? நம்ம ஊருக்குள்ள பிரச்சனையாண்டா, போலீஸ் வருதான், அந்த பொண்ணு சொல்லுது கேளு. வா, சொன்னா கேளு, நம்ம இருந்தா தப்பாயிடும், வா வா. நம்ம வீட்டுல தானே பாருப்போம். நம்ம எதுக்குப்பா போகணும்? ஏய் நம்ம போய் தாண்டா ஆகணும், அதான் தலைவிதி நமக்கு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். வா. ஏப்பா எவ்வளவு நேரம் தான் ஓடுறது? என்னையால இனிமே ஓட முடியாது. ஏய், ஓடி தாண்டா ஆகணும், அதான் நம்ம தலைவிதி. சொன்னா கேளு. சொல்லி கேட்க மாட்டேங்கிற நீ. எப்பா புரிஞ்சுக்கப்பா, என்னால நீ ஓட முடியாதுப்பா, என்னால ஓட முடியாதுக்கா. அப்படின்னு பாரு. He is so frustrated. அங்க இங்க ஓடி நான் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன். உள்ள போய் கேஸ் கீஸ் வாங்கினா வாழ்க்கையே போயிடும். எப்பா போதும்ப்பா. அதை இதை சொல்லி பயங்காட்டி சாவடிக்காதீங்கப்பா இங்க. சாவடிக்காதீங்க. ஏமா சொல்லலாமா? எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இருப்பா. ஹலோ. ஹலோ, நான் தான் புஷ்பா பேசுறேன். உங்க அப்பாட்டு போன கொடுன்னு சொல்றேன்ல. ஹலோ யாரு? நான் காண்டிபன் சார் பொண்ணு பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ்ப்பா. நம்ம கிட்டான இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஆமாப்பா, இப்பதான் ஃபைனலிஸ்ட் வந்துச்சு. ஆமா அவனை இப்பவே கிளம்பி மெட்ராஸ் வர சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துல ஜப்பான் போகணும். முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லி அவனை அங்கேயே வச்சிருந்துக்கலாமா? ஏமா அனுப்பி வச்சீங்க? எங்க ஊர்காரெல்லாம் இங்க பத்திக்கிட்டு எரியுதுமா. இப்ப என் பிள்ளை எப்படி நான் அவ்வளவு தூரம் அனுப்பி வைப்பேன்? சாரிப்பா, கிட்டான எப்படியாவது இன்னைக்கு எப்படியாவது கிளம்பி மெட்ராஸ்க்கு வர வச்சிருக்கப்பா. இங்க வந்த அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்கப்பா. தேங்க்யூப்பா. Oof. Feel exhausted with his struggles, man. I feel so much for this guy. How are they gonna ensure his safety now? There's gonna be a riot. என்னல
சாப்பிட்டீங்களான்னு பார்க்க I don't like that guy. என்ன சாப்பிட்டீங்களான்னு தானே என்னல வளர்ற என்னாச்சு ஆ? உண்மையை சொல்ல நிஜமா சாப்பிட்டீங்களான்னு தானே பார்க்க வந்தேன். I mean, I told you, na, ideal scenario, both the leaders die. That's the ideal scenario. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். Oh, பெரிய கபடி this man cannot catch a break, man. கூட்டு போயிட்டு அதுக்கு பாதுகாப்பு தான் சார் இது. சார் கையெடு. சார் எங்க பாதுகாப்பு தான் சார், வேற ஒண்ணும் இல்லை. இடுப்புல கத்திய வச்சுக்கிட்டு கபடி முயறதா சொல்றேன். அப்பா Oh, என்ன சாரு போலீஸ்கார பெரிய கபடி பிளேயர் சார். இடுப்புல கத்திய வச்சுட்டு என்ன கபடி மாதிரி கனவு இருக்க. எங்க பெட்டி வேணா திறந்து பாருங்க சார். அவன் பெரிய கபடி பிளேயர் சார். வளர்த்துக்கிட்டா சார். ஊர்ல வேலை கட்டி பாருங்க சார். வளர்த்துக்கிட்டா இது கூட இந்தியா டீம்ல செலக்ட் ஆயிருக்கா சார். அதுக்காக சார் போயிட்டு இருக்கோம் சார். அது எதுவும் நம்ப மாட்டல சார். ஐயோ சார் சார் யாரையும் குத்துறதுக்கு வெற்றியா இல்ல சார். எப்படியும் பாதுகாப்பா கொண்டு போய் சார் அந்த கத்தியில அடிச்சுட்டு வந்தேன். நான் தான் சார். அப்படி கத்திக்கிறது சம்மந்தம் இல்ல சார். நான் தான் சார் எடுத்துட்டு வந்தேன். அந்த கத்தியை கொண்டு வந்தீங்க என்ன வேணாலும் Pashupati is so good, man. Woo! ரொம்ப தூரம் போடுவேன். நான் கனவு சார் அது. ரொம்ப கஷ்டப்பட்டா சார் என் புள்ள. அது லட்சியம் சார் அது. God, that is some solid acting, man. உங்க எல்லாரும் காலையில இருந்து கேக்குறேன் சார். அந்த கத்தியை தூக்கி என்ன என்ன வேணாலும் பண்ணி சார். என் பிள்ளைய விட்டு சார். என் பிள்ளைய விட்டு என் பிள்ளைய விட்டு சார். அவர் கிட்டான் சார். கிட்டான்னா வனத்தி கிட்டான் பெரிய கபடி பிளேயர் சார். தமிழ்நாடு டீமுக்காக ஆடுறாரு. இந்தியா டீமுக்கும் செலக்ட் ஆகி ஜப்பானுக்குலாம் போக போறாருன்னு சொன்னாங்க சார். இந்த ஊர்ல இருந்து இவ்வளவு பிரச்சனையை தாண்டி ஜப்பான் வரைக்கும் போறீங்க. நல்லா விளையாடணும் தம்பி. ஓகே Whew. I'm so relieved. எப்படியோ உன்னை சுத்தி போட்ட எல்லா வேலையும் உடைச்சி எரிஞ்சு நீ வெளியில போயிட்ட. இனிமே நீ திரும்பி வந்தா இந்த ஊரோட இந்த மண்ணோட அழிக்க முடியாத அடையாளமா தான் நீ திரும்பி வரும். நீ இங்க ஜப்பான்ல அடைய போற வெற்றி தான் இங்க என்னைய மாதிரி ஏங்கி இருக்கிற ஒவ்வொரு அப்பனோட பயத்தையும் அடிச்சு வரட்டும். Let's go. Let's go. चलो ये मैच तक तो फिर भी ठीक था. Now, what is this list? किट्टा एक नया लड़का है और तुमने देखा कितनी इंपॉर्टेंट डिस्कशन को छोड़ के वो बाथरूम जा रहा था और तुम उसी लड़के का नाम इस लिस्ट में डाल रहे हो. तुम्हारा दिमाग ठीक है? सर, ये मेरा टीम है. कितना मेरा लड़का है. ये पूरा मैच मेरा रिस्पॉन्सिबिलिटी. तुम्हारा रिस्पॉन्सिबिलिटी. इतने सीनियर प्लेयर्स होने के बावजूद भी तुम मैच नहीं जीत पाए. अब इस नई टीम से अगर तुम हार गए सब कुछ खो दोगे. Everything. What a good captain. அப்படி தோத்தா இந்த மாடி இருந்து குச்சி சாவறேன். புரியுதா? That's the leader. You need a very good leader, like a team player. This is fine. Oh, I love that transition. From the black and white to color. That was great. Oh, I'm so emotional right now. This is such a good movie. Anyways, I'm going to share my overall thoughts after this ends.
Oh, no problem. He's gonna do it. We know that. We know that, right? National player. Kitta. Keep it up. Finally. Nice. Oh, oh, oh. कैप्टन स्कोर बोर्ड दिखाई दे रहा है 27-27 3 मिनट बचे हैं और इन 3 मिनटों में तुम्हारे घमंड की धज्जियां उड़ जाएंगी वो मुझे पता है सर गुड कम ऑन देन What kind of a coach is that? बेटा கிரேடி என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா அடிச்சா அவன சரியா Oh no. ஐயா ஜாலியா முடிச்சான்ல कैप्टन दिस प्लेयर इज बाइसन आर यू हैप्पी नाउ पाकिस्तान 2 पॉइंट से आगे चल रहा है सिर्फ तुम 2 इडियट प्लेयर्स की वजह से हम ये मैच पाकिस्तान से हार जाएंगे अर्जुन अवार्ड विनर ये सारे अवार्ड सारा प्राइड सब खत्म हो जाएगा आज यू आर डेड टुडे How can you say that to the captain of the team? Well, like, what the hell? That coach is absolutely ridiculous. हाँ तो don't undermine the captain like that, ना then. சார் பாகிஸ்தானோட தோத்துருவோங்கிற பயப்படுதே எனக்கு இருக்கு ஆனா அவனுக்கு இருக்கிற எல்லாரையும் ஏன் உங்களை என்னைய சேர்த்து ஜெயிக்கணுங்கிற வரையும் அவன் தான் சார் இருக்கு அவன் தான் ஆடணும் அவன் தான் क्या मतलब है इसका ट्रांसलेट करो मैं यहाँ से बोल रहा था इसलिए ट्रांसलेट नहीं कर सकता और मैच इंग्लिश है You both are confirmed dead. No, you are not.
That was such a good move. His sister is like, I can't watch. It happens to me also. Yeah, eat that, coach. Let's all collectively thank the school teacher, the PT teacher. Yes. Oh, Pashupat is such a good actor, man. And now you will smile. Now that guy is. He's also happy. The enmity is over. I think sports is something like it really brings together people. Wow. Amazing. अगला अर्जुना पुरस्कार भारतीय कबड्डी संघ के तमिलनाडु से किसान वेलुस्वामी को प्रदान किया जाता है மயிலாடோ பச்சை போட்டு குறையில குருவி கட்டும் கோபுரம் நீ வீட்டு திண்ணையில உசுறு உறங்கும் நிழல் நீ நெஞ்சா கூட்டுல நெறி கட்டும் நிலப்பு நீ பெத்த வாக்குல கண்ணு துட்டு பாலு கட்டிலுக்குள்ள ராசாணி தூங்கு சின்ன சின்ன சீரிக்கல் சிரிச்சு காட்டு சித்திரமே வண்ண வண்ண The teacher played, like the PT teacher played such a major role because he had to convince the father also. I'm honestly thinking what to say because this was such an emotional ride. This movie was an out and out emotional ride for me. I think what this movie does so well is just get the emotions correct, because it's not just a sports drama. Yes, largely it is a sports drama, but it is also telling of a person that despite all odds stacked against this guy, coming from a lower strata income or low income group, caught in between, the village is caught in between like a huge gangster fight, so much violence, and the only thing he wants to do is play kabaddi. So to extract yourself from such a hostile environment in reality is very, very difficult. So you need this huge support system, because that's why I said the teacher, even the father, the sister, for that matter, Kandaswamy, for that matter, giving him that chance to play in the club. So it's, you need that support system to get yourself out of, like, your own will and motivation is very important, but I think the importance of having that support, support of the people who truly believe in you is also so paramount. I think that was highlighted really, really well. And then fighting against the odds, the politics, and even after, he doesn't get selected, like the list is out, they say, in the Tamil Nadu team, but then the captain sees it, then the journalist, she sees it, and then they fight, the daughter and the father, they fight for his selection in the India team. So, you need people. I think what I also took away, like the biggest thing what I took away is that success, achieving like an individual success, is obviously your own hard work. You have to have that talent, that zeal, but it is also equally important to acknowledge the people who always support you. Emotional support, financial support, any kind of support for that matter. Which is why when you see, let's say with actors also, when you see them winning awards, or any person from any film fraternity or sports or any field, when you see them win awards, you will always see them talk about their support system. How many people supported that particular person to get them there?
So I loved how the film showed that so many people believed in him. So that's really nice. So I think direction wise, Mari Selvaraj was just phenomenal in this as a director, because he has balanced out so many things so well in terms of showing the violence, showing his own struggle, showing the father son relationship so well. The sister, the role the sister is playing in supporting the brother, then even the lover for that matter. I mean, she's a rebel, that too being in a very small village where oppression is a very very common thing. You don't get to always say what you want to say, but she's also fighting for her love. And there's so many things, just so many things so beautifully portrayed. The PT teacher, the captain of the Indian team, so beautifully directed. I think all the supporting actors got their shine really really well. I think Dhruv Vikram did a phenomenal job, because I am telling you, I saw him last in Mahan. That was long back, and now watching him in Bison in this role, he has brought in all that intensity that is required. And you see his breaking point as well, because he doesn't know whom to trust, and then he is just so tired of running away. Like I said, the guy just wants to play kabaddi, but he just gets dragged into this hostile environment again and again and again. But there are people who push him out of it. So it's just the balance created by Mari Selvaraj as a director, as a writer here, is just phenomenal. This being an almost 3-hour film, I did not feel any lag. So in terms of editing also, this movie has done exceptionally well, because the way it is kind of switching from past to present scenario where they are going and playing against Pakistan, and then you see that in the past whatever has happened to him. So the way the scenes have been kind of edited out, it's kind of a non-linear storytelling pattern, which I loved, and it's very balanced out. You just don't get bored in this. It's so well done, it's so emotional, because by the time, say, his selection in the Tamil Nadu team, I was like, yes, I could feel his struggle. I was like so relieved for Ketan. And I feel the biggest emotional pull for me was the father-son relationship. So I think Pashupati and Dhruv, they had great chemistry as father-son. It just came out beautifully on screen. I loved Pashupati in this. He was so freaking good. Oh my god, the way he has portrayed his fear, the way he wants his son to excel, but he knows the reality, the way he is just there for him, he's carrying this knife so that he can protect his son. It's just, it just gut punched me completely. It was so freaking beautiful till the end. That one scene where he's pleading to the police officer, I think just takes the cake in the film. That's the peak moment for me. If you ask me which in this movie, what is the peak moment for you, it is when Pashupati is pleading to the police officers, please let my son go, he has done nothing, he needs to go, he needs to be with the team. It's the best scene for me in the film. I absolutely loved it. And while watching the film, you have heard me multiple times saying how great the music was. I think the score as well as the songs, this is the first time I'm listening to all the songs of Bison. I have loved all the songs, especially that Montage, the motivational song. That's like stand out for me over there. It's beautiful. All the songs are great, very well placed in this. It pushes the narrative forward, and I think the score is just to die for. It's brilliant. Cinematography, editing. You have heard me saying in between while I was watching the film that some of the shots, this so well shot. Loved the choices that they make with the black and white, and just the transition when it finally comes into the climax, final game. Beautiful. Nothing is over exaggerated. Nothing is undercooked. I feel all characters, we understand how all the characters think. We understand their point of view. Is just so well done. And this kind of film, yes, the 3 hours you need. I mean, I wouldn't say that it's a long film.
and could have been edited out and could have been shortened. No, I think this length is absolutely perfect. This is how long this film needs to be to actually convey that message. This is perfect. I love this film. I have been hearing such rave reviews about it, and yes, this has not disappointed me, because I went into watching this knowing that okay, there is really good reviews for this. People have loved it, critics have loved it, and so I had certain expectations set that okay, yeah, if this disappoints me, I'm going to be very, very sad. But I'm so glad in a way that I went in without watching any trailer or any promo material for this film. So I think that made the experience even better. I think the cast did well. Rajisha and everybody was just phenomenal in this film. But Dhruv was just exceptionally good. Pashupati sir was just, he was amazing. He was absolutely phenomenal. So yes, that was the reaction to Bison, and let me know what are your thoughts in the comments. What a great film. Just made me so freaking emotional. I think the emotional pull to this film for me was very, very high. It was great. Kudos to Mari Selvaraj. Seriously, kudos. So yeah, that was my reaction. Those were my thoughts. I'm going to sign off now, and I will see you soon on my next video. Bye.